ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சன்னா மசாலா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் அதில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பட்டை, இந்த 2 ஏலக்காய், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதை சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து கூடவே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி வந்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 முந்திரி, கூடவே 2 பதை தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இதை வந்து எடுத்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு. இப்போ வந்து அரைச்சி வச்சதுக்கப்புறமா நான் வந்து அதே பேனை எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். அந்த பேன்லேயே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நான் வந்து ஸ்பைசஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 சின்ன வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதோட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வதங்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிட மசாலாவையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெய் மேலே வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை குக்கரில் போட்டு அவிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் வேக வச்சு. அந்த வேக வச்ச தண்ணியோட நான் இப்போ வந்து அதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றாதீங்க, வேக வச்ச தண்ணியோடு அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக அழகாக அந்த மசாலாவோடு சேர்ந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் வேண்டாம், ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த சுண்டலில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருங்க. ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 or 15 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. ஏன்னா அது வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விட்டால் போதுமானது. ஏன்னா இவங்க பாருங்கள், இந்த மாதிரி தட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸு இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து சின்னதாக கொத்தமல்லியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கொதிக்கிற மசாலாவோட அது மேலே தூவிட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா சுவையான சன்னா மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு கூடவே ஒரு சப்பாத்தி இதோட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் என் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் எங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.